ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்த சம்முக்கு மூவ் ஆகலாம். இதே பலகீனமாக இருக்கிறவங்க இந்த சம்மை பார்க்காதீங்க, ஏன்னா இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, let's see the problem. F of t is equal to 1 when t values ranging between 0 to 2. ஓகே, அதே மாதிரி 2 to 4 இருக்கும்போது t greater than 4 இருக்கும்போது t ஸ்கொயர். 3 டிவிஷன் நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு லேப்லஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான பேசிக் ஃபார்முலா இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt. இதில் நமக்கு 3 இதாக பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்கனால 0 to 2ல் வேல்யூ 1 இருக்கும். ஓகே, 0 to 2ல் வேல்யூ 1 இருக்கும். 1 செகண்ட், நான் இது ப்ளூக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, ரைட். அதே மாதிரி 2 to 4ல் வேல்யூ டீன்னு இருக்கும். 4 to infinity வந்து வேல்யூ வந்து டி ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதுக்கு இன்டகிரேஷன் வெரி சிம்பிள். 1 வெளியில் எடுத்துட்டு இ பவர் மைனஸ் எஸ்டியை மட்டும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ பவர் மைனஸ் எஸ்டி பை மைனஸ் எஸ் கிடைக்கும். அதுக்கு ரேஞ்ச் வந்து 0 to 2 அப்ளை பண்ணுவீங்க. இட்ஸ் வெரி கிளியர். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 2 to 4 e power minus st t dt. ஓகே, அகெயின் இது வந்து யூடிவி ஃபார்மேட். எக்ஸாமில் போன வீடியோவில் கூட நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இன்டகிரல் யூடிவி ஃபார்மேட்டில் t இன்டு e power minus st dt பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இதை யூனும் ரிமைனிங் இந்த ரெண்டையும் வந்து டிவின்னு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது அது கூடவே ப்ளஸ் இன்டகிரல் 4 to infinity e power minus st t ஸ்கொயர் dtன்னு வருது. மறுபடியும் அதே ஃபார்முலா தான். இதே இன்டெக்ரல் udv is equal to uv minus இன்டெக்ரல் vduங்க ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த என்டையர் இன்டெக்ரலையே நான் இந்த மாதிரி, ஏன்னா அது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ டி ஸ்கொயர் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் e power minus st dtன்னு வச்சுட்டேன்னா இதை என்னுடைய யூவாக கன்சிடர் பண்ணுறேன், இதை என்னுடைய டிவியாக கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரிலனா கூட இங்கே எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். இப்போ இதுக்கு யூடிவி அப்ளை பண்ணால் எனக்கு இப்படி கிடைக்குது. இதில் என்னோட யூ என்னென்னா டி ஸ்கொயர், என்னுடைய டிவி என்னென்னா வேர் இஸ் மை டிவி. டிவிங்கிறது ஜஸ்ட் இது மட்டும்தான் டிவி. ஓகேவா, இது மட்டும்தான் டிவி. ஓகேவா, டிவிங்கிறது இ பவர் மைனஸ் எஸ்டி டிடிங்கிறது மட்டும்தான் டிவி. ஓகேவா, இப்போ u equal to t ஸ்கொயர்னா ரெண்டு பக்கமும் டிடியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும், du. இங்கே 2t இன்டு dt. ஆக்சுவலாக இது du பை டிடின்னு வரும், இங்கே 2t மட்டும் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது d equal to 2t dtன்னு கிடைக்கும். இங்கே இந்த இன்டெக்ரல் தான் இங்கே போட்டேன். இன்டகிரேஷன் ஆஃப் டிவி, இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v வேல்யூ கிடச்சிக்கிடும். இன்டகிரேஷன் ஆஃப் டிவி வந்து v, இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus st by minus s. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலா படி இன்டகிரல் udv is equal to uv, இதுதான் உங்களுடைய uv, t ஸ்கொயர் இன்டு e power minus st by minus s. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. இது உங்களுடைய uv வேல்யூ. ஓகே, மைனஸ் இன்டகிரல் vdu. இந்த மைனஸ் அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த இன்டகிரேஷன் ஆஃப் vdu மட்டும் எடுத்துக்கிறேன். அதை எடுக்கும்போது என்னுடைய v வேல்யூ வந்து இங்கே எழுதிட்டேன். என்னுடைய du வேல்யூ வந்து 2t dt. ஓகேவா, 2t dt அதான் என்னுடைய v வேல்யூ, ஐ மீன் du வேல்யூ. ஓகே, udv, ஐம் சாரி, இன்டகிரல் vdu. இது என்னுடைய v வேல்யூ, இது என்னுடைய du வேல்யூ. ரெண்டே எழுதிட்டேன்னா எனக்கு இப்படி கிடைக்குது. இப்போது t டேர்ம்ஸை தவிர்த்து மீதி உள்ளதெல்லாம் வெளியே எடுத்துடலாமா? 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு, 1 by minus sங்கிறதும் நாட் ரிலேட்டட் வித் t. அப்போது மைனஸ் 2 by sங்கிறத நான் வெளியில் எடுத்துடலாம். அதுக்கும் இந்த டீக்கும் சம்மந்தம் இல்லை. t டேர்ம்ஸ்லாம் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வருதுன்னா t இன்டு e power minus st dt இந்த மாதிரி வருது. இது மறுபடியும் இதே ஃபார்மேட்டுக்கு வந்தது. இங்கே பாருங்கள், இங்கேயும் t இன்டு e power minus dt தான், இங்கேயும் t இன்டு e power minus dt தான். அப்போது இதனோட வேல்யூ தான் இங்கே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இப்போது ஸ்பேஸ் பத்தலைங்கிறனால நான் இந்த லெஃப்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இன்டெக்ரல் வீடியோ பார்ட் எப்படி மாறுது பாருங்கள். இந்த மைனஸ் 2 by s அப்படியே வச்சுட்டு இதுக்கான வேல்யூ என்ன, இதுக்கான வேல்யூ தான் இதுதான் இதுக்கான வேல்யூ. இதை மறுபடியும் இதை யூன்னும் இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை டிவின்னு வச்சுட்டு நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போது இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போது இந்த மைனஸ் 2 by s வெளியில் வச்சுட்டு இந்த என்டையர் வேல்யூவுமே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்டையர் வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணினா உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், எனக்கு இப்படி கிடைக்கும். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், எனக்கு e power minus st by s cube அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இன்டெக்ரல் வீடியோ. ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா படி
மைனஸ் இன்டெக்ரல் வீடியோ தான். இங்கே ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு, மைனஸ். ஓகேவா, இங்கே ஒரு மைனஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது இங்கே முன்னாடி மைனஸ் அட்டாச் பண்ணால் மைனஸ் இன்டெக்ரல் வீடியோ கிடைக்கும். ஸோ இது கூட இங்கே ஒரு மைனஸ் வருது. ஓகேவா, இங்கே ஒரு மைனஸ் வருது. அதே மாதிரி இந்த ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் ஆயிடுது. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் இது. அப்போ யூவி நாம ஆல்ரெடி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இங்கே பாருங்கள், -2t e⁻−st பை -s த ஹோல் ஸ்கொயர் தான், ப்ளஸ் s ஸ்கொயர் தான். ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ், ஆக்சுவலாக இது தப்பாக போட்டிருக்காங்க, இதில் மைனஸ் வரும். 2 × e⁻−st into -s cube divided by -s the whole cube. அதாவது கரெக்ட் தான், -s cube போட்டிருக்காங்க. ஐம் சாரி கரெக்ட் தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ஏன் ப்ளஸ் போட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஓவராலாக இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகேவா, ஓவராலாக 2 × e⁻−st by -s whole cubeனா என்ன, -s whole cubeனா இங்கே ஒரு மைனஸ் வரும். ஓகேவா, ஸோ இங்கே இதை நான் ப்ளஸ் பண்ணிட்டேன்னா, இங்கே நான் இதை ப்ளஸ் பண்ணிட்டேன்னா இந்த டேர்மை மைனஸ் பண்ணிடலாம். கரெக்டா, -s ஹோல் கியூப்னா என்ன அர்த்தம், -s கியூப்னு அர்த்தம். அப்போ இங்க +s கியூப்னு மாத்திட்டேன்னா இங்க மைனஸ் வந்துடும். அவ்வளவுதான். ஓகேவா, ரைட். அடுத்தது இப்போ இதுக்கான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இதுக்கு 0 to 2 முதல்ல 2 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த 1/-s அப்படிங்கிற அல்லது 1/-s அல்லது -1/sங்கிற கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 அப்ளை பண்ணீங்கன்னா e⁻²s மைனஸ் ஆஃப் 0 அப்ளை பண்ணிங்கன்னா e⁻−0 1. ஓகேவா, ஸோ இது முடிஞ்சது. அடுத்து இங்கே பாருங்கள், அப்பர் லிமிட் 4 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா e⁻−4s வரும். அதுக்கு முன்னாடி டீக்கு வந்து 4 × e⁻−4s பை -s. அப்போ -e⁻−4s வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், 4/s மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே அகைன் -e⁻−4s பை s² கிடைக்கும். மறுபடியும் இந்த -e⁻−4s வெளியே எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், 1/2 மட்டும் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து அப்பர் லிமிட் 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போடணும். ஓகேவா, அப்போ இந்த மைனஸ் அட்டாச் பண்ணும்போது இந்த மைனஸ் ப்ளஸ். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் வரும்போது இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ e⁻−2s இந்த 2/s கிடைக்கும் நமக்கு, ஏன்னா டீயோட வேல்யூ 2. ஓகே, அடுத்தது டீக்கு வந்து அடுத்தது மைனஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் e⁻−2s பை s² வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, பட் ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் வரும். ஸோ +1/s² மாறிடும். அதே மாதிரி இங்கே இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது எல்லா e⁻−∞ ஜீரோவா. அப்போ அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டிக்கு எல்லாமே 0. லோயர் லிமிட் -4 போடும்போது உங்களுக்கு e⁻−4s காமனாக வெளியில் வரும் எல்லா இதுலையுமே. ஏன்னா எல்லா இதுலையுமே நம்ம -4ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா t², அதாவது 4² 16/s. அடுத்தது வந்து t வேல்யூ, அதுக்கு முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஸோ 2 × 4 8/s². அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே ஒரு சிம்பிளாக 2 மட்டும்தான், 2ங்கிற கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ 2/s³ வரும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா முதல்ல இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த -1/s இந்த மைனஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது +1/s ஆயிரும். அதே மாதிரி இந்த -1/s இங்கே ஒரு e⁻−2s இருக்குது, இங்கேயும் e⁻−2s டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது நான் முதல்ல e⁻−2sக்கான டேர்ம்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். e⁻−2sனா இங்கேருந்து ஒரு 2/s கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி இங்கே இது உள்ள மல்டிப்ளை ஆகும்போது -e⁻−2s/s, அப்போ அதில் ஒரு -1/s இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு +1/s² இருக்குது, அதையும் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2/s - 1/s = 1/s. ஓகேவா, இந்த 1/s² அப்படியே எழுதிடும். ஸோ இதுதான் e⁻−2s சிம்பிளிஃபைடு ரிசல்ட்டு. அதே மாதிரி இப்போ e⁻−4s பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 3 வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா e⁻−4s × 4/s இருக்குது, e⁻−4s × 1/s² இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ண போகிறேன். ஓகேவா, இது எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணனா e⁻−4s வெளியில் இருந்தால் இங்கே 16/s இருக்குது, இங்கே ஒரு 4/s இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 8/s² இருக்குது, இங்கே -1/s² இருக்குது, அதை இங்கே போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே +2/s³ இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 16 - 4 12/s. அது மாதிரி இங்கே 8/s² - 1/s² வந்து 7/s² கிடைக்கும், +2/s³. இதுதான் e⁻−4s சிம்பிளிஃபைட் ஃபார்ம். அவ்வளோதான்.